ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி வந்து டே 5 பார்க்குறோம். இந்த டே 5ல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லீஃபில் எப்படி வந்து ஜர்தோசியை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன். நான் வந்து குட்டி குட்டியாக ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் எப்படி நம்ம லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு லோடிங் மெத்தடை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஸ்டிச்சஸில் லோட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக நாட் போட்டு எடுத்துருக்க மாதிரியே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஜர்தோசியும் என்ன பண்ணிக்கோங்க, லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு மேலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்லாண்டிங் மெத்தடில் தான் நம்ம எடுக்கணும். ஒன்று நீங்கள் இந்த ஸ்லாண்டிங்கில் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த ஸ்லாண்டிங் மெத்தடில் எடுக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்லாண்டிங்கில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாண்டிங் கூட எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் கூட நீங்கள் லோடிங்கை கற்றுக்கலாம். ரெண்டு சைடுமே நீங்கள் போட்டு கற்றுக்கோங்க. ஏன்னா ரெண்டு சைடுமே இம்பார்ட்டன்ட் தான். நம்மளுக்கு எந்த சைடில் வேணாலுமே எது வேணாலுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். இப்போது நம்ம ஒரு ஸ்டிச்சஸை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம். அகெயின் இன்னொரு ஸ்டிச்சும் இந்த இடத்துல போடணும். போட்டுட்டு மேலே போகும்போது த்ரெட்டு மட்டும் எம்டியாக தான் போகணும். கீழே வரும்போது த்ரெட்டு வந்து லோட் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன், அகெயின் இன்னொரு ஸ்டிச்சை போட்டுட்டு மேலே எடுத்துட்டு இப்போ அங்கேருந்து ரிட்டன் வரும்போது நீங்கள் ஜர்தோசியை கொண்டு வரலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் கொண்டு வரணும். நீங்கள் கீழேயும் போகும்போது மேலேயும் போகும்போது ஜர்தோசியை லோட் பண்ணக்கூடாது. இந்த மெத்தடில் தான் நீங்கள் லோட் பண்ணி எடுக்கணும். ஒன்று மேலேருந்து கீழே லோட் பண்ணலாம், இல்லை கீழேருந்து மேலே லோட் பண்ணலாம். ஏதாவது ஒரு சைடை நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லோடிங்கில் டபுள் சைடுமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈவன் வந்து கிடைக்காது. உங்களுக்கு எங்கே வந்து எடுக்கிறீங்க, எங்கே க்ளோஸ் பண்ணுறீங்கன்றத தெரியாது. இப்போது இந்த மெத்தடை வச்சு எப்படி லீஃபில் கம்ப்ளீட் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போது வாங்க, இந்த லீஃப்குள்ளே எப்படி போடுறது நான் சொல்லித்தரேன். இப்போது இதை நான் லாட் போட்டு எடுத்துட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலேருந்து நம்ம கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஜர்தோசியை ஸ்ட்ரெயிட் மெத்தடில் நம்ம கொண்டு வந்து ஒரு லைன். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் லைன் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா கரெக்டாக ஈவனாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சின்னதாக ஒரு லைனை போட்டுக்கலாம். மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் லைனை போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே எடுத்துகிட்டு கீழே ஒரு லாக். இப்போது நீங்கள் எடுக்க போகிறது லெஃப்ட் ஆர் ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இது லெஃப்ட் ஆர் ரைட். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து ஃபஸ்ட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து லெஃப்ட் பக்கத்தை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சை போட்டு ஒரு லாக். மேலே போகும்போது த்ரெட் எம்டியாக போச்சா, இப்போ கீழே வரும்போது நான் என்ன பண்ண போகிறேன், லோட் பண்ணி கொண்டு வர போகிறேன். இப்போது மேலேருந்து கீழே வரும்போது லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஜர்தோசியோட கீழே இங்கே தான் நம்ம ஸ்டிச்சை போடணும். இதுக்கு தான் நான் சொல்கிறது, லைனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதனால தான் லைன் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது அதே மாதிரி மேலே அப்பில் த்ரெட்டு மட்டும்தான் போகணும். மேலேருந்து வரும்போது லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எடுத்துட்டு இங்கேருந்து என்ன பண்ணலாம், ஜர்தோசியை லோட் பண்ணி அடுத்ததை கொண்டு வரலாம். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது கீழே தான் நீங்கள் கொண்டு வரணுமோச்சு. அதுக்கு சைடில் போகக்கூடாது, இந்த லைனோட கீழே தான் வரணும். ஒன் பை ஒன்னாக அதே மாதிரி இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டே குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் இந்த ஷேப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். லீஃபோட ஷேப்பு இல்லைனா உங்களுக்கு ஷேப் வந்து சேஞ்ச் ஆகி போயிடும். அதனால் நீங்கள் அதையுமே கேர்ஃபுல்லாக பார்த்து கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதே மெத்தடில் என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த சைட் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் அதை போட்டு பாருங்கள்.
இப்போ பாருங்கள், இப்போது பாதி வரையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லோட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நம்மளுக்கு பாதி ஷேப்பிங் தான் இருக்குது. இந்த பாதி ஷேப்பிங்லேயும் நம்ம லோட் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சிட்ட பிறகு எப்படி வந்து அடுத்த பக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றத நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்த லீஃபு பார்த்திங்கன்னா ஒரு பென் ஷேப்பில் தான் இருக்கும் இல்லையா, கீழே வந்து ஃபினிஷிங்கில். அதே மாதிரி தான் நீங்களும் இங்கே என்ன பண்ணணும், ஒரு பெண்டான இதுலேருந்து கொண்டு வரணும். நீங்களும் ஸ்ட்ரெயிட்டே கொண்டு வந்துடக்கூடாது. ஒரு ஷேப்பிங்னா அந்த ஷேப்பிங் சைஸில் நீங்கள் கொண்டு வரணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பிங்கில் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த லீஃபோட கம்ப்ளீட் வந்து சூப்பராக லீஃப் மாதிரியே இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான இது மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடில் வளைக்கும் போது இந்த இடத்துல இங்கே வந்துடக்கூடாது. லைட்டாக இந்த இடத்துலையே தான் நீங்கள் என்ன பண்ணணும், வளைச்சி க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் பண்ணுறது தெரியுதுங்களா உங்களுக்கு, ஒரு பெண்டிங்காக வரும். அது வரையுமே கொஞ்சம் ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்டிங் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும். இதை பண்ணிட்ட பிறகு அதே மாதிரி லாஸ்ட்டோ எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் வந்து கம்ப்ளீட் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஜர்தோசியை லோட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஓவரால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட வேண்டாம். ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி வந்து அவுட்டர் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது. நீங்கள் மார்க் பண்ண ஷேப்பை தவிர எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஷேப் வந்து அதிகமாகிடும். அதனால தான் நீங்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்த நான் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நான் கீழே ஒரு லேயரை நான் கொண்டு வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது நான் இந்த இடத்துல ஒரு லாக்கை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போது நான் த்ரெட்டை வந்து கண்டினியூவாக தான் நான் மேலே கொண்டு போக போகிறேன். த்ரெட்டை நான் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இருந்து அடுத்தது மேலே த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் சைடில் லோடிங்கை கொண்டு வந்துக்கலாம். இப்போது நான் லெஃப்ட் சைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரைட் சைடுக்கு வந்துட்டேன். இப்போது ரைட் சைடு வந்து சில பேர் என்ன பண்ணுவீங்க, த்ரெட்டை கீழே கட் பண்ணிவிட்டு மேலே வந்து மறுபடியும் நாட் போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. வேண்டாம், நம்ம கண்டினியூவாக கொண்டு வரனால கண்டினியூஸாக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஓரங்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஓரங்களில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டிச்சஸை எடுத்துகிட்டு வந்து குத்த போகிறீங்க. இதுக்கு மேலேயே குத்தக்கூடாது. இது கேப் தெரிஞ்சால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கேப்புக்குள்ளே ஃபில்லிங் வந்து ஏதாவது நம்ம கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு கேப் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜர்தோசி மேலே இன்னொரு ஜர்தோசியை குத்தக்கூடாது. அதை தள்ளி தான் நீங்கள் வந்து குத்தி கொண்டு வரணும். அதுக்கு தான் ஒரு லைனோ ஏதாவது போட்டு நீங்கள் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு இப்போ ரைட் சைடை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பாதி லீஃப் வரையும் வந்தப்பயே உங்களுக்கு தெரியுதா,
நம்ம ஒரு லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போடுற ஸ்டெப் வந்து கரெக்டாக போடுறீங்கன்னு அர்த்தம். எங்கேயாவது நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வந்து லோடாகி வந்துடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஒரு சைடு போடும்போது நம்ம ஈஸியாக போட்டுருவோம். ஏன்னா இன்னொரு சைடு கொண்டு வரும்போது தான் அந்த ஜர்தோசி வந்து அடிபடுமோ, அந்த ஜர்தோசி மேலே நம்ம போட்டுருவோமோ, இல்லை த்ரெட்டு கட் ஆகிடுமோ அப்படின்றத நம்ம யோசிப்போம். அதை யோசிக்காமல் நீங்கள் வந்து நீட்டாக என்ன பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே இந்த இடத்துல இந்த பெண்டிங்கில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஷேப் வந்து ஏற்கனவே ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணனால நம்மளுக்கு ஷேப் வந்து ஏற்கனவே இருக்குது. இன்னொரு சைடுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஷேப்பு. இப்போது பெண்ட் பண்ணி கொண்டு வர மாதிரி நீங்கள் ஷேப்பை கொண்டு வந்து லாக் போட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் போட எங்கெங்கெல்லாம் சைஸஸ் வந்து கம்மி பண்ணி நான் த்ரெட்டை கொண்டு போகிறேன், எங்கெல்லாம் நான் அதிகமாக கொண்டு போகிறேன்றத நல்லா கவனித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஷேப்பை எப்படி வரும்ன்றத அதில் தான் இருக்கே ஷேப்பு. அந்த மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷேப்புங்களை கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் போடுறவங்க, ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஜர்தோசியை நீங்கள் லெவலாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஜர்தோசி சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கம்ப்ளீட்டை வந்து நல்லா பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறத எந்த விதத்தில் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. இப்போது லாஸ்ட் ஒன் போட்டு இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நடுவில் வந்து நம்மளுக்கு நான் இந்த மாதிரி தெரியுது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடுவில் நீங்கள் அழகாக ஜர்தோசியை கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜர்தோசியும் கொடுக்கலாம், பீடு கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஜர்தோசிலேயே ஸ்ப்ரிங் மெத்தடு கொடுத்துக்கலாம். எல்லா மெத்தடுமே நீங்கள் உள்ளே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த இடம் ஃபினிஷிங் ஸ்டேஜ் நல்லாயிருக்கும். இப்போது நான் உள்ளே வந்து வெறும் நான் ஜர்தோசியை கொடுத்து மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டுட்டு இப்போது நம்ம பெருசாக இருக்கிற ஜர்தோசியுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு ஜர்தோசியை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் ஃபில்லிங் மாதிரி கொடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போது நான் என்கிட்ட ஒரே ஒரு ஜர்தோசி நீட் ஜர்தோசியாக எடுத்து நான் கொடுக்க போகிறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு எங்கேருந்து ஹோல்ஸு தெரியுதோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜர்தோசியை எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டிருக்க ஸ்டிச் வந்து ஈஸியாக இது லீஃபு அப்படின்றத கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நிறைய டைப்பில் வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்கலாம். இந்த ஒரு ஃபில்லிங் தானான்னா இல்லை, நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒரு டைப்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை சுற்றி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அவுட்லைனை கொடுக்கலாம். பீடால் கொடுக்கலாம், இல்லை ஸ்டோன்ஸால் கொடுக்கலாம், இல்லை வந்து ஜர்தோசிலேயே அப்படியே அவுட்லைனாக கொடுக்கலாம். நீங்கள் எந்த விதத்தில் அவுட்லைன் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சுகர் பீடில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து பீடை வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இந்த மெத்தடில் இந்த லீஃபை இந்த மாதிரி பண்ணோம். இதுதான் அப்படின்னா இல்லைங்க, இதோட
ப்ராப்பரான மெத்தட் ஒன்று இருக்குது. நீங்கள் ரெகுலராக என் கிளாஸை பாருங்கள். நான் ப்ராப்பரான மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுதாங்க டியூஸ்டே. ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பரான மெத்தடில் ஈஸியாக உங்களால் போட முடியும். ப்ரைடலை கம்ப்ளீட் பண்ண முடியும், ஜர்தோசி ப்ரைடலை. ஏன்னா அந்த ஜர்தோசி ப்ரைடல்னும் போது அதில் மோஸ்ட்லி வெயிட் கொடுக்கறதே ஜர்தோசி தான். ஜர்தோசி ஓவரால் வெயிட் கொடுக்கும். நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது ஒரு பிகினிங் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த லீஃபை கம்ப்ளீட் பண்ணுறது, இதை கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் போடுற வீடியோஸ்லலாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ப்ராப்பராக வீடியோ வரும். இந்த ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை நான் எப்படி போட்டிருக்கேன்றத. இந்த கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.